சக்சஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் நிபுணர் மற்றும் லாப்ரோஸ்கோபி சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜீவ் ஸ்ரீகுமார் அவர்களை குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கான மருத்துவ முறைகள் மற்றும் வழிமுறைகள் பத்தி பேச போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சக்சஸ் 7 டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். என் பேர் டாக்டர் ராஜீவ் ஸ்ரீகுமார். நான் சூர்யா ஹாஸ்பிட்டலில் ஒரு obstetrician and gynecologist, which means மகப்பேறு மருத்துவர் plus somebody who deals with women related problems, பெண்களுக்குரிய problems from pain, fertility and cancer, அதெல்லாம் டீல் பண்ற ஒரு டாக்டர். சொல்லுங்க. குழந்தையின்மை பிரச்சனை இந்த காலத்துல தான் அதிகமா இருக்கா டாக்டர், இல்லைன்னா அந்த காலத்திலேயே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துதான்? ஏன்னா இந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இருக்கு, அவேர்னஸ் நிறைய இருக்கு, டிவி சேனல்ஸ் இருக்கு. அந்த காலத்துல பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி கூட கிடையாது. ஸோ இந்த காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்கா, இல்ல அந்த காலத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சா? இல்ல, குழந்தையின்மைன்றது காலகாலமா இருக்கு. ரொம்ப அந்த காலத்திலயும் இருந்துச்சு, இந்த காலத்திலயும் இருக்கு. அந்த காலத்துல ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது ஃபேட், தட் இஸ் கடவுள் குழந்தை கொடுக்கல, அதுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் இல்லை, அதனால வருது. சில பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட்டிக்கு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துன்னுவாங்க கல்யாணம் ஆகி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், நிச்சயமா அதிகமாக இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் பண்றாங்க. ஸோ ஒரு விமென் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம பாட்டி காலத்தில் நிறைய பேர் ஒரு 17-18 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உலகம் ஃபுல்லாக, இங்கே மட்டும் இல்லை, இங்கிலாண்டாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அங்கே அப்படி தான் பண்ணாங்க. இன்றைக்கி நம்மளோட சிச்சுவேஷன், எஜுகேஷன், ஒர்க், கெரியர்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணுறோம். ஸோ மென் ரெண்டு பேருமே லேட்டாக கல்யாணம் பண்ணி குழந்தை அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த குழந்தையின்மை என்ற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு சிச்சுவேஷனில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் அது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கூடி இருக்கும். பட் இன்னைக்கு சோஷியல் மீடியாலெல்லாம் அது நம்ம அதிகமாக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் அது ஒரு பெருசாக டிஸ்கஷனும் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதோட விழிப்புணர்ச்சி லைக் இன்னைக்கு இட் இஸ் மோர் எவிடென்ட் தட் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால ஐ திங்க் இன்னைக்கு அது மோர் டிஸ்கஷன் இருக்கிறதுனால அது நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு பாப்புலேஷன் எடுத்துட்டு பெர்சன்டேஜ் வைஸ் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னா அது கம்மி தான். பட் அந்த காலத்தை விட கொஞ்சம் கூடி தான் இருக்கு. ஓகே, இந்த காலத்துல லேட்டா மேரேஜ் பண்ணிக்கிறது முக்கியமான காரணமா இருக்கு குழந்தையின்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு சராசரியா எந்த வயதுக்குள்ள அவங்க குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான சரியான வயது என்ன டாக்டர்? ஏன் பெண்கள் மோர் இம்பார்ட்டன்ட், பெண்கள் லேட்டா கல்யாணம் பண்றது இஸ் டிஃபரெண்ட் டு ஒரு மேன் கெட்டிங் மேரிட் லேட். ஏன்னா இப்போ ஒரு கேர்ள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேர்ள் பிறக்கும் போதே அவங்களுக்கு ஊசைட்ஸ் அப்படின்னு இருக்கு. அது எக்ஸ், பேசிக்கா சொல்ல போனா ஒரு லேடிக்கு இருக்கிற ஓவரியில இருக்கிற எக்ஸ், அதுக்கு சயின்டிபிக் வேர்ட் ஊசைட்ஸ். ஒரு பொண்ணு அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே she has இத்தனை எக்ஸ்ன்னு அவளுக்கு டெஸ்டின் ஆயிடுது. She is destined, and அந்த எக்ஸோட தான் அந்த girl is being born. அந்த எக்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஹேர் மாதிரியோ நெயில்ஸ் மாதிரியோ மற்ற செல்ஸ் மாதிரி பிளட் செல்ஸ் மாதிரி திருப்பி ப்ரொடியூஸ் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்காது. She is born with a cohort of eggs. It is called her primary ovarian reserve pool. Primary ovarian pool. With time அவங்களுக்கு அந்த கேர்ள் வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸ் டை ஆகிட்டே வரும். ஏன்னா பிறக்கும் போது மில்லியன்ஸ் கணக்கில் எக்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அது டை ஆகிட்டே வரும். ஒரு 12-13 வயசுல அந்த கேர்ள் வயசுக்கு வராங்க. ஷி ரீச்சஸ் மெனார்கி, பியூபர்ட்டி. அதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு நல்ல எக் ப்ரொடியூஸ் ஆகி ரிலீஸ் ஆகுது. பிரெக்னென்ட் ஆகாத டைம்ல பீரியட்ஸ் வருது, திருப்பி அது மந்த்லி சைக்கிளா போயிட்டு. பட் நீங்க என்ன யோசிக்கணும்னா இது எல்லாமே அந்த டெபாசிட் அந்த ரிசர்வ்ல இருந்து தான் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒரு 17-18 எப்ப வயசுக்கு வராங்களோ அப்போ இருந்து ஒரு 35, ஒரு ஆவரேஜா ஒரு 35 ரீச் ஆகும் போது அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த குட் எக்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ரிசர்வுமே குறைஞ்சிருது. ஸோ பை 40 அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 0 கிட்ட போயிடுது. அண்ட் பை 45
even though உங்களுக்கு periods continue ஆனாலும் by 40 உங்களோட chance of getting naturally pregnant உங்களுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிருது. ஸோ இப்போ நீங்கள் 35-36ல கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கம்மி தான். ஏன்னா உங்களோட குட் குவாலிட்டி எக்ஸும் நிறைய குறைஞ்சிருச்சு, அந்த உங்களோட ரிசர்வும் குறைஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் when women get married a little older, அவங்களுக்கு அந்த ovarian reserve is a bit lower. And some people by bad luck, genetics, உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போனது அல்லது due to ill health, stress, இதனால என்ன ஆகுதுன்னா some peopleக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொன்னேன் 35-36ல குறைய ஆரம்பிக்குதுன்னு சொன்னல நிறைய, some peopleக்கு 30லயே அது ஆரம்பிச்சு. ஸோ 30லயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, நீங்க 32ல கல்யாணம் பண்ணீங்கன்னா you have already in a way missed the bus. So that is the problem. So there is no right answer. See, your next question was என்ன ஏஜ்ல ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணணும், எத்தனை குழந்தை. It's a very difficult one to say. It is இன்னைக்கு வந்து having a child is not just a biological thing. அந்த குழந்தையை நல்லா வளர்க்கணும், அதுக்கு உங்களுக்கு வசதி வேணும், ஃபைனான்ஷியல் வசதி வேணும், ஸ்டேபிள் ஃபேமிலி வேணும். ஸோ அதை நீங்க பண்ணாட்டி there's no point in just having a child. Just biologically speaking, ஒரு ஏஜ் நான் இன்னைக்கு கொடுக்கணும்னா maybe between the ages of 23 and 28, maybe I can just say that. But that is biologically okay, maybe between the ages of 23 and 30, something like that. இந்த காலத்துல உணவு முறை and லைஃப் ஸ்டைல் தான் வந்து குழந்தையின்மை காரணத்துக்கு பிரச்சனையா இருக்கா? Food style. See, it's a difficult one to answer. And a lot of research is suggesting the foods we eat, the processed foods we are consuming could be contributing to all this. But what we know, எங்களுக்கு என்ன தெரியும்னா obesity, which is the main thing, which is one of the factors which leads to infertility or reduced fertility in both men and women. And the fat deposits in the body is not just fat, it also releases unnecessary hormones. But நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா when you take polycystic ovaries ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய, PCOS, so polycystic ovarian syndrome. அது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது ஒண்ணுமே ப்ராப்ளம் இருக்காது, அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டாங்கன்னா PCOS வரும். Because the fatல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் goes and triggers that PCOS to get bad. அவங்க வெயிட்டை குறைச்சிட்டாங்கன்னா again it will come back to normal. So obesity is something to be considered, and the processed foods nichayama are having some issues compared to natural foods in causing some changes within the body. Now the next thing is diabetes. So any of these processed foods, high sugar content foods, are releasing something called oxygen free radicals. Okay. And the free radicals are the ones which go and damage all our blood vessels in the body. So they also have an effect on the blood supply. In order for any organ to work properly, you need a very good blood supply. So உங்களுக்கு blood supply எங்கெங்க குறையுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு damages வர சான்ஸ் இருக்கு. So again obesity, eating unhealthy foods, highly refined foods, highly sugar content foods are going to have effects on your fertility as well. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஒபிசிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த காலத்தில் குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப ஒபிசிட்டி அடைகிறாங்க, அதீத வளர்ச்சியில் இருக்காங்க. 8-9 வயசுல கூட வந்து பெண்கள் வந்து பியூபர்ட்டி அடைகிறாங்க. இது வந்து குழந்தையின்மைக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு காரணமாக இருக்குமா? ஷுவர்லி ரொம்ப ஏர்லியாக ஒரு கேர்ள் வந்து மெச்சூரிட்டி அடைகிறது இஸ் பேட் ஃபார். What we have to understand is in the years of இப்போ 6 years old, 7 years old, 8 years old, இதெல்லாமே man-made. நேச்சருக்கு 365 days is a year ன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நம்ம சொல்ற வசதிக்காண்டி பண்ணிக்கிட்டு. When does a girl reach puberty? When the body thinks she is ready to mother a child. So இப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து நல்ல வெயிட் போட்டு நல்ல குண்டாயிடுச்சுன்னா then the body thinks she is ready. ஒரு அளவுக்கு மேல வெயிட் போயிடுச்சு, now she is ready to mother a child because nature wants you to procreate and get on with life. So that is why we call these children who are heavy, younger, 7-8 ரொம்ப குண்டாகும் போது they reach maturity and they have puberty. This is called precocious puberty ன்னு சொல்லுவோம். இது வந்து very much obesity related. Of course other things have to be ruled out. இப்போ வந்து ஒரு கேர்ளுக்கு ஒரு சின்ன பொண்ணு இப்போ 8-9ல அப்படி வந்தா நம்ம உடனே obesity மட்டும் எடுத்துக்க முடியாது. We have to make sure she does not have any other hormonal problems, no cancer associated. அதெல்லாம் நம்ம பார்க்கணும், செக் அவுட் பண்ணி. ஆனால் மோஸ்ட்லி அதெல்லாம் ரேர் திங்ஸ். அதை தவிர இதாக தான் இருக்கும். 8 yearsலயே ஒருத்தங்களுக்கு பீரியட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க she is going to reach her menopause also mostly soon. So that is one. The other thing is the
height. Once a woman reaches a puberty, her growth spurt ends. Bone growth, அது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓவரால் டெவலப்மெண்ட்டே won't be very good. And it won't be the best thing. And we should not just think of it biologically. Socially also it's not a good thing. Or 8th standard படிக்கிற பொண்ணு, or 2nd standard, 3rd standard, if she is starting to develop breasts and look, have hair, for her it will be very difficult with her peers in the school. So it is not the best thing at all. So it is very important. The thing we are trying to convey is very important for parents to make sure that their children do not become obese when they are in school. Please make them go to sport. Do not feed them too much, especially so easy in the situation to give them bad food all the time. Pizzas and burgers and sweets and chips. And that's what the kids will want. But please make sure you don't do that. And also make sure the children go out and play as much as possible. இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான பெண்களுக்கு 90% சொல்லலாம் சிசேரியன் தான் நடக்குது. இது எதனால? நார்மல் டெலிவரி எல்லா பெண்களும் பண்ண முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? See, normal delivery என்றது எல்லாருக்கும் சாத்தியமான, we have to say 99% க்கு சாத்தியம். நிறைய பேர்ட்ட பேசிங்கன்னா எங்களுக்கு 10 பாட்டிக்கு 10 குழந்தை பிறந்ததா நான் 6 தான் உயிரோடு இருக்கு. சரியா? ஸோ அது இன்னைக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு யாரும் 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 டெலிவரி பண்ண போறது இல்லை. அது ரொம்ப ரேர். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் 1 child or 2 children. ஸோ பீப்புள் வாண்ட் த பெஸ்ட். தே வாண்ட் த மதர் டு பி வெல் அண்ட் த பேபி டு பி வெல். அதுதான் இன்னைக்கு 100% நம்ம இது பண்ணோம். பிளஸ் மற்றது என்னன்னா இன்னைக்கு அந்த காலத்துல வந்து நேச்சுரல் செலெக்ஷன் ஒன்று இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரெக்னென்ட் ஆகாட்டி we can't do much. நான் இன்னைக்கு IVF பண்றோம், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்றோம். அந்த காலத்துல வந்து பீரியட்ஸ் ஒழுங்கா வராதவங்க பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு அவங்கள வந்து போஸ்ட் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படியாவது டாக்டர்ஸ் ஆர் கெட்டிங் them pregnant. So when those kind of things நம்ம மெடிக்கலா அக்செப்ட் பண்ணிக்கும் போது அதோட வர்ற விளைவுகளை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு லேடி இஸ் ஹேவிங் a heart problem, her periods are not coming properly and she is naturally விட்டா she is not going to pregnant னு வைங்க. பட் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள pregnant, she is becoming pregnant. Then அவங்க வந்து நேச்சுரலா ஒரு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி you are doing something unnatural to get her to that place in the, but where the problem is அத வந்து ஒரு சாக்கா வச்சிட்டு எல்லா நார்மலா இருக்கிறவங்களுக்கும் சிசேரியன் பண்றது is not the right thing. So my aim, what I advocate is you try and make it. Innome still if you take 75 to 80% of the population or the pregnant women who are coming into any clinic are absolutely normal. They are young, they are fairly okay, fairly healthy and they are getting pregnant naturally. So அவங்க எல்லாருமே ஷூரா நார்மல் டெலிவரி பண்ணலாம். அதுல no question. நீங்க நல்லா டாக்டர்ஸ் can guide them. பயமுறுத்தக்கூடாது. Just tell them pregnancy is a very natural phenomenon and the doctor is only a guide. You can just watch them, make sure உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் இன்டர்ஃபியர் பண்ண போறேனே தவிர சும்மா தேவையில்லாத இன்டர்ஃபியரன்ஸ் ஒரு நேச்சுரல் பிரெக்னன்சில தேவையில்லை. இன்னைக்கு நீங்க சும்மா விட்டா கூட எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கு தான் போறாங்க, டாக்டரே இல்லாட்டி கூட. இட் இஸ் நாட் அ பிக் திங். இன்னைக்கு காட்டுல இன்னைக்கு எத்தனையோ ட்ரைப்ஸ்ல குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ யூ ஆர் ஒன்லி அ கைட் அண்ட் தோஸ் normal people who are having normal pregnancies surely can be helped to have normal deliveries. No questions about it. But of course there will be a small group of people where a cesarean will save the life of the mother or save the life of the baby and avangalukku it's a wonderful operation. நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷனா it has saved lots of women and lots of children. So avangalukku அது அப்ளை பண்ணலாம். ஓகே, நார்மல் டெலிவரி பத்தி பேசியிருந்தோம். அவங்க வந்து இப்போ வந்து ஹைட் கம்மியா இருக்க பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, அதுக்கப்புறமா குண்டா இருக்க பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உண்மையா டாக்டர்? See, with somebody who is very very short, yes, they will have, there is something called CPD. That's the word we use in obstetrics. Cephalopelvic disproportion, which means cephalic என்றது பேபியோட ஹெட், pelvis என்றது மதரோட ஹிப்போ, டிஸ்ப்ரப்போர்ஷன் என்றது அதுக்கு அது ரெண்டு மிக்ஸ். அந்த பேபியோட ஹெட் வந்து அம்மாவோட ஹிப் போன் வழியா தான் வெளியே வரணும். the shorter the woman அவங்க வந்து அவங்களோட ஹிப் போன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில லேடிஸ் வந்து when they are in labor they can go into obstructed labor. that is பேபி வெளியே வர ட்ரை பண்ணுது, யூட்ரஸ் புஷ் பண்ணுது, ஆனால் அந்த போன் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எஸ் நடக்கலாம். அது ஷார்ட்டர் விமனுக்கு அது கொஞ்சம் அதிகம். But doesn't mean every short woman cannot have a normal delivery. You have to try. You have to give her the chance. And அதை கொடுத்துட்டு நம்ம அதுக்கு தான் இருக்கோம் டாக்டர்ஸ். மானிட்டர் பண்ணணும், டைம் கொடுக்கணும். சும்மா ஒரு ஆளை பார்த்தோன்னா உனக்கு அது முடியாதுன்னு சொல்ல முடியாது.
கர்ப்பம் அடைகிறதுக்கு தடையா இருக்க முக்கியமான காரணங்கள் என்ன? என்னென்ன பிரச்சனைகள்னால குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு டாக்டர்? We'll go by there are so many causes, so many from most prevalent ல இருந்து ரொம்ப rare. prevalentக்குன்னு போவோம். இன்னைக்கு prevalentன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியால பார்த்துக்கிட்டீங்கன்னா polycystic ovaries. ஏன் polycystic ovariesனால உங்களுக்கு நான் பிரெக்னன்சி ஆக விமன் கஷ்டப்படுவாங்கன்னா polycystic ovaries இருக்கிற கேர்ள்ஸ் ஆர் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் கரெக்டாக வராது. ஒரு லேடிக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வரலைன்னா அது வந்து பேசிக்கா ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவிலேஷன்னா அந்த மாசம் ரிலீஸ் ஆகிற எக் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்களுக்கு நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு லேடிக்கு ரிலீஸ் ஆனாலே ஒரு வருஷத்துல 12 எக் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ 12 முறை தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு 3 monthsக்கு ஒரு தடவை தான் பீரியடே வருதுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கே ஒரு 4 தடவை தான் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். சரியா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் பாலிசிஸ்டிக். அதுவே ஒரு பெரிய டாபிக் இன் இட் செல்ஃப். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டிஸ்கஸ் பண்ணோம்னா அதுவே ஒரு டே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் அ சிண்ட்ரோம். இட்ஸ் ஸோ வெரி இட் கேன் கோ ஃப்ரம் த மோஸ்ட் சட்டில். தட் இஸ் உங்களுக்கு அது இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. உங்களுக்கு லைஃபே அதில் தான் பேஸ்டாக இருக்கும். So it's such a wide spectrum and we can discuss it in a lot of detail, but I won't go too much into detail. There are 2 types of polycystic ovarian syndrome. One is called the lean PCOS, another is called the obese PCOS. நான் ஆல்ரெடி கொஞ்சம் டச் பண்ண மாதிரி obese PCOS எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு polycystic ovarian syndrome ஓட கெப்பாசிட்டி இது இருக்கும். They will have that susceptibility. அவங்களுக்கு அந்த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இட் இருக்கும். வெயிட் போட்டால் அதுக்கு தலை காட்டும். வெயிட்டை குறைச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. The other one is there, it's called lean PCO. இந்த விமன் வந்து லீனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனா குண்டா இருக்கிறதுனாலையோ இல்லை, பட் அவங்களுக்கு அந்த PCO ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட் டு ட்ரீட். ஏன்னா obese PCO வந்து நம்ம வெயிட் குறைக்க சொல்லி ஏதாவது பண்ணி நம்ம சரி பண்ணலாம். லீன் PCO நம்ம வெயிட் குறைக்க சொல்ல முடியாது. ஆல்ரெடி அவங்க ஒல்லியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இட்ஸ் a major hormonal disturbance தான். There are few hormones in the body, FSH, LH ன்னு சொல்லுவோம், testosterone. இதெல்லாம் hormones in the body which have a play in உங்களோட reproduction. அந்த FSH, LH ஓட பேலன்ஸ் கொஞ்சம் டில்ட் ஆகிறதுனால தான் இந்த PCO ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால இந்த இம்பேலன்ஸ் இருக்கும்போது எக்கோட குவாலிட்டி குறைஞ்சிடும். நம்ம விமனுக்கு ரிலீஸ் ஆகிற எக் வந்து நாட் ஜஸ்ட் த நம்பர், குவாலிட்டியும் முக்கியம். ஸோ உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அதோட குவாலிட்டி கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வித் மெடிக்கல் இது தேவைப்படும். இது லீன் PCO. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ். பட் அதர் திங்ஸ், இப்போ யூட்ரஸ் எடுத்துக்கோங்க. ஒரு லேடிக்கு யூட்ரஸ் இருக்கு. யூட்ரஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கேன் லீட் டு somebody not being able to get pregnant, like fibroids. Fibroidனா இப்போ நீங்க ஒரு யூட்ரஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மசில் இருக்கு. அந்த மசில்ல வந்து செலபிக்ஸ் மட்டும் சம்டைம்ஸ் எக்ஸஸா வளரும். ஃபைப்ராய்ட் கேன்சர் கிடையாது. அது கேன்சர் அது கட்டி இல்லையா? It's a fibroid. It's called a leiomyoma னு சொல்லுவா scientific word, but it's just not a cyst. Cyst கூட கிடையாது. It is an extra growth of the muscle of the uterus. சில யூட்ரஸ்ல அவுட் சைடும் இருக்கு, இன்சைடும் இருக்கு. அவுட் சைடில் வளர்கிற ஃபைப்ராய்டு வந்து மோஸ்ட்லி ப்ரெக்னன்சியை பாதிக்காது. பெயின் அந்த மாதிரி கொடுக்குமே தவிர ப்ரெக்னன்சி. பட் இன்சைடில் வளர்கிற ஃபைப்ராய்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த எண்டோமீட்ரியம், the inside of the uterus is called the endometrium. அதுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா it can prevent a pregnancy from happening. மற்றது வந்து பாலிப் பண்ணுறது அந்த இன்சைட் ஆஃப் த யூட்ரஸ், அந்த எண்டோமீட்ரியத்தில் ஒரு சம்டைம்ஸ் ஒரு சும்மா சதை மாதிரி வளர ஆரம்பிச்சோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு காப்பர்ட்டி மாதிரி ஆகிடும். அதுவே ஒரு காப்பர்ட்டி மாதிரி அவங்க உட்காந்துக்கும். எங்கே பேபி போய் சேரணுமோ அங்கே சேராது. ஸோ அது ஸ்கேன்ல இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு ஆனால் இது நாட் வெரி காமன், பட் பார்க்கலாம். அது தேவைன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாலிப்ஸ் வந்து ஃபைப்ராய்ட்ஸ். அடுத்தது வந்து டியூபல் ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு முட்டை வந்து சென முட்டை பையிலேருந்து ஓவரியிலேருந்து வரும்போது அந்த முட்டையை வந்து பிடிச்சிட்டு வந்து யூட்ரஸ்குள்ளே வைக்கிறது வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ். 2 ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்குது. இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து பல ரீசன்காண்டி டேமேஜ் ஆகலாம். ஒன்று பெல்விக் இன்ஃப்ளாமேட்டரி டிசீஸ். செகண்ட் வந்து இட் கேன் ஆல்சோ பி டியூ டு சின்ன வயசுல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ரப்சர்ட் அப்பெண்டிக்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அது அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது டியூபை போய் டேமேஜ் பண்ணலாம். அண்ட் இந்தியாவில் நம்ம ரொம்ப காமனாக யோசிக்க வேண்டியது டிபி வந்து கர்ப்பப்பையையும் பாதிக்கலாம், ஃபெலோப்பியன் டியூபையும் பாதிக்கலாம். ஸோ அந்த டியூப்ல வந்து உங்களுக்கு டியூப் ரெண்டுமே வேலை செய்யலைனாலும் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வராது.
டியூப்ல ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வந்து ஐவிஎஃப் தான் போகும். ஓகே, இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனைகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. எந்த வகையான பிரச்சனைகளுக்கு வந்து லாப்ரோஸ்கோபி மூலமா வந்து தீர்வு காண முடியும்? பிகாஸ் நீங்க வந்து லாப்ரோஸ்கோபி சிறப்பு நிபுணர் இல்லையா? ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு லாப்ரோஸ்கோபி உதவுது? அதுக்கு முன்னாடி லாப்ரோஸ்கோபினா என்ன, லாப்ரோஸ்கோபிக்கும் லேசர் சிகிச்சைக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. லாப்ரோஸ்கோபி என்றது இஸ் பேசிக்கலி மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி ஆர் கீஹோல் சர்ஜரி. லாப்ரோஸ்கோபி இஸ் a technique. லாப்ரோஸ்கோபி வந்து எந்த ஃபீல்டில் இருக்கிற டாக்டர் எந்த சர்ஜனை யூஸ் பண்ணலாம். கைனகாலஜிஸ்ட் யூஸ் பண்ணலாம், கேஸ்ட்ரோ சர்ஜன் யூஸ் பண்ணலாம், வேற என்ன யூராலஜிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரிபடி யூசஸ். இட் இஸ் பேசிக்கலி அந்த காலத்தில் என்ன ஒரு வயிற்றுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் அதை செக் பண்ணணும்னா நீங்கள் ஃபுல்லாக வயிற்றை ஓப்பன் பண்ணணும். மேலேருந்து கீழே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இப்படி முன்னாடி 1960s 70s இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க, 70 மேபி 80s 90s இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதில் என்ன பிரச்சனைன்னா அது இஸ் ஒன் பெயின் இஸ் வெரி வெரி ஹை. அது ஓப்பன் பண்ணுறதுனால பிளட் லாஸ் இஸ் ஹை. பேஷண்ட் எழுப்பி நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும். மேஜர் சர்ஜரி. அதனால உங்களுக்கு டெத் ரிஸ்க் அதிகம், இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம். அந்த இடம் நீங்கள் தைச்சாலும் அது ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக்காக தான் இருக்கும். ஸோ அது வழியாக நாளைக்கு ஒரு ஹேர்னியா வர்றதுக்கு ஹை ரிஸ்க். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி லாப்ரோஸ்கோபின்னு போகிறோம். ஸோ வேர்பை இன்னைக்கு இதுக்கெல்லாமே காரணம் வந்து இன்னோவேஷன்ஸ் இன் டெக்னாலஜி. ஸோ வி ஆர் யூசிங் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்னா வி ஹேவ் நைஸ் வெரி ஹை பவர்ஃபுல் கேமராஸ் வித் லைட் சோர்சஸ் அண்ட் ஒரு ஸ்மால் ஒரு கேமரா, ஒரு 10 millimeter ஒரு 1 centimeter டயமீட்டர் இருக்கிற ஒரு லைட் சோர்ஸையும் கேமராவையும் நம்ம வந்து ஒருத்தங்க வயிற்றுக்குள்ளே போடுறோம். வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸை வந்து வயிற்றுக்குள்ளே தள்ளணும்னா அது வந்து ஒரு பலூன் மாதிரி அங்கே வயிற்று தள்ளுது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா நீங்கள் சும்மா ஒரு கேமரா போட்டால் அது வந்து குடல்ல தான் தட்டிட்டு இருக்கும், ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த பலூன் மாதிரி அதை கிரியேட் பண்ணி அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணாதான் அந்த ஸ்பேஸில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ புட் த கேமரா இன் யூ கெட் அ வியூ. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சின்ன தொடங்கள் மூலம் சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் போடலாம். இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பிகம் வெரி சொஃபிஸ்டிகேட்டட். We can use ultrasound energy, we can use current to stop bleeding, we can cut tissues with current. So அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. லேசர் என்றது is just the wrong term people use. Laser ஒண்ணுமே கிடையாது. Laser is something which is one of the instruments which can be used in certain surgeries to do certain things. Laser diode and laser burning ன்னு சொல்லுவாங்க. But laser or laparoscopy same கிடையாது. Laparoscopy is the right word. Another word for it is minimal access surgery. But it's not laser. I don't know. Laparoscopy மூலமா அந்த காலத்துல கொஞ்சம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. So அதனால அதுவே லேசர்னு ஆயிடுச்சு. So it is not laser should come out. அது நம்ம எடுத்துறோம். லேசர் என்ற வேர்டே கிடையாது. இன்னைக்கு லாப்ரோஸ்கோபி மூலமா என்ன சர்ஜரி வேணாலும் பண்ணலாம். From the இன்னைக்கு it has become so sophisticated, not in terms of technology. இன்னைக்கு even the surgeons have developed the ability to do so many surgeries with laparoscopy that இன்னைக்கு அந்த காலத்துல என்னென்ன ஓபன் பண்ணி பண்ணாங்களோ அது அவ்வளவுமே நீங்க லாப்ரோஸ்கோபில பண்ணலாம். லாப்ரோஸ்கோபில பெட்டரா பண்ணலாம். ஏன்னா நீங்க ஒருத்தங்களை ஓபன் பண்ணி உங்க கண்ணுல பாக்குறத விட உங்களுக்கு கேமரா வழியா பார்க்கும்போது நீங்க எல்லாம் மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஒரு சின்னதா நம்ம பாக்குறது கூட நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜூம்ல போட்டு நம்ம நேரா பாக்குறதுல ஒரு டிவிக்கு தானே கனெக்ட் பண்றோம். we are connecting it to a monitor and today the monitors can be from HD monitors to 3D monitors to என்னென்னமோ வந்துருச்சு. So you can get it with so much of magnification which you nothing உங்களுக்கு உள்ள பார்த்தா ஒண்ணுமே தெரியாததெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியும். So உங்களுக்கு so it has become so good. And surgery wise இப்போ fertilityக்கு என்ன சர்ஜரின்னு கேட்டீங்க இல்லையா? நிறைய இப்போ ஒரு ஃபைப்ராய்டு அங்க இருக்குன்னு வைங்க. Fibroid uterusல ஒட்டிட்டு இருக்கு. It is in the endometrial cavity. You can go and remove that fibroid and stitch the uterus. There's a condition called endometriosis. Endometriosis என்றது ஒரு some லேடிஸ்க்கு வந்து பெல்விஸ்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும். அது ஏன்னா அந்த யூட்ரஸ்க்கு உள்ள இருக்கிற செல்ஸ் சம்டைம்ஸ் யூட்ரஸ்க்கு வெளியவும் வளர ஆரம்பிச்சு எண்டோமெட்ரியம். அதனால some லேடிஸ்க்கு ரொம்ப பெயின் அண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் அனாட்டமின்னு சொல்லுவோம். தட் இஸ் டியூப் இங்க இருக்காம வேற எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஓவரி இங்க இல்லாம வேற எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும், யூட்ரஸே திரும்பி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லாப்ரோஸ்கோபி மூலமா கிளியர் பண்ணிட்டு வரலாம். டியூப் ஒழுங்கா ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்றதை செக் பண்ணலாம்.
ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது முடிஞ்சால் அதை ட்ரீட் பண்ணலாம். முடியாட்டி ரொம்ப தண்ணி கோத்துட்டு ப்ராப்ளமாக இருந்தால் அதுவே சம்டைம்ஸ் ப்ரெக்னென்சி ஆகிறத தடுக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். ஹைட்ரோசால்பிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அண்ட் சம்டைம்ஸ் சம் யூட்ரஸஸ் வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் அதோட டெவலப்மெண்ட்லேயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். So there are a lot of things you can do. This is called reproductive surgery. So நிறைய பண்ணலாம். IVF treatment na in vitro fertilization, and that has been replaced by something called ICSI. IVF has become replaced by intracytoplasmic sperm injection. That's ICSI. Basically, ஒரு pregnancy ஆகணும்னா you need one egg, one sperm. It has to get together and form an embryo, and the embryo by uterus குள்ள சேரும். Okay. இதில் எங்கே தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வராது. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டி எக் வந்து ஒரு லேடிட்டு வேணும், ஒரு நல்ல ஸ்பெர்ம் வந்து ஒரு மேன்ட்டு வேணும். யூ ஹேவ் டு புட் இட் டுகெதர். தென் த எம்ப்ரியோ ஹேஸ் டு பி அ குட் குவாலிட்டி, ஹேஸ் க்ரோயிங் வெல், அண்ட் இட் ஹேஸ் டு எம்பெட் இன் த எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ். அதை வந்து கூட்டிகிட்டு வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு டியூப் வேணும். ஸோ இன்னைக்கு வந்து அது எதில் ப்ராப்ளம் இருந்தாலும் we can do something called IVF or ICSI, where ஒரு லேடிட்டு ஒரு எக்கை நீங்கள் எடுக்கலாம். we have techniques whereby அந்த எக்கு வளர்ந்து வரும்போது அதை நீங்கள் எடுக்கலாம். அப்படின்றது எடுத்துட்டு அதே டைமில் ஸ்பெர்ம் வந்து ஒரு மேன்ட்டு எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து லேபில் அந்த எக்கை வந்து இந்த ஸ்பெர்மை எடுத்து அந்த ஸ்பெர்மை வந்து அந்த எக்குக்குள்ளே தள்ளலாம். ஒரு சின்ன மைக்ரோ பிப்பெட், மைக்ரோ நீட்லிங்னு சொல்லுவாங்க, அதை மேக்னிஃபை பண்ணி பார்த்துட்டு தள்ளணும். ஸோ அந்த எக்கும் ஸ்பெர்மும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றாக்கினோன்னா அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பெர்ம், நல்ல குவாலிட்டி எக்குன்னா அது அடுத்த நாள் 24 ஹவர்ஸில் டிவைட் ஆகி க்ளீவ் ஆகி எம்ப்ரியோ ஆகும். அந்த எம்ப்ரியோவை நீங்கள் வந்து ஒரு இன்குபேட்டரில் ஒரு மீடியான்னு சொல்லுவோம், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸோட நீங்கள் அந்த இன்குபேட்டரில் கரெக்ட் டெம்பரேச்சரில் கரெக்ட் ஆக்சிஜன் கரெக்ட் நைட்ரஜன் லெவல்ஸ் வச்சு வளர்க்கலாம். அது வந்து நல்ல எம்ப்ரியோ கரெக்டாக வளர்த்திங்கன்னா அது எவ்ரி 24 ஹவர்ஸ் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். பார்த்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 6 days ஆவரேஜாக ஒரு இன்னைக்கு டெக்னாலஜி ஒரு 5 to 6 days வரையும் வளர்க்கலாம். அதை வளர்த்து அந்த எம்ப்ரியோ வந்து பிளாஸ்டோசிஸ்ட் என்ற லெவலுக்கு மூவ் ஆகும். நார்மலாக ஒரு பிளாஸ்டோசிஸ்ட்டை நீங்கள் வந்து திருப்பியும் வந்து அந்த லேடியோட யூட்ரஸ்க்குள்ள வைக்கணும். ஓகே, அதுதான் பேசிக்காக IVF. இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் வந்து ஒரு பெண் எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், பயாலஜிக்கலி ஃபைனான்சியலி, உங்களோட சஜஷன் என்ன டாக்டர்? That is, I think having a child is a beautiful thing. I have 2 children, so I'm saying that because I am happy that I have 2 children. But it's a very personal thing. As a doctor, I cannot answer this because there are people who are very happy. They have 3 children and they want a 4th child. I know. அது கம்மி ஆனால் இருக்காங்க. There are people who say I only have 1 child. It's more than enough for me. I just want 1 child. That's more than enough. The only thing it's a very personal thing, so I don't want it to apply to anybody else. I feel it's always nice to have for 1 child to have a sibling. Yes. Or a brother or sister. Or a brother or sister, it is surely nice because once we all live in like flats and we live isolated lives. Sometimes we live in other countries. So only child sometimes they may not have the company. But if they have the company elsewhere, it is fine. But maybe or sibling is always nice to have. So maybe 2 children. இவ்வளவு நேரமா குழந்தையின்மை சிகிச்சை முறைகள் பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு நன்றி டாக்டர். And thank you for interviewing me and giving me this chance. Thank you. மேலும் பல முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் உங்கள் Success 7 சேனலுடன். நன்றி, வணக்கம்.